ரயன் வந்து ஃபவுல் கேம் ஆனதா சொல்றாங்க. ஸோ அவருக்கு டிடிஎஃப் கிடைக்குமா? ரயன் வந்து ஃபவுல் கேம் ஆடிட்டாரு, அவருக்கு டிக்கெட் டு ஃபினாலே கொடுப்பாங்களான்னு கேட்டா, ரயன் வந்து எல்லா கேம்ஸ்லையுமே சூப்பரா பண்ணியிருந்தாரு. அந்த அக்ரேஷன் வந்து தெரிஞ்சது. நான் எப்படி இருந்தாலும் டிக்கெட் டு ஃபினாலே ஜெயிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு டாஸ்க் 1ல இருந்து டாஸ்க் அந்த கடைசி டாஸ்க் வரையும் வந்து ரயன் என்னென்ன பெர்ஃபார்ம் பண்ண முடியுமோ எல்லாமே பண்ணாரு. அது நமக்கு தெரியும். ஏதோ ஒரு டாஸ்க்ல அந்த ஜார் மேல கை வச்சுட்டு போன மாதிரி ஒரு ஃபுட்டேஜ் வந்து லீக் ஆச்சு. அது வாண்டடா பண்ணாரா அப்படி இப்படின்னு கேட்கும்போது அது வாண்டடா பண்ண மாதிரி தெரியல. ஒரு கேம் அப்படின்னு வரும்போது அன்கான்சியஸா நம்ம ஒரு சில விஷயம் பண்ணுவோம், ஓகேவா? அந்த மாதிரி அது கை அப்படி வச்சிருக்க மாதிரி அந்த போட்டோ வந்து லீக் ஆச்சா என்னன்றது தெரியல. வீக்கெண்ட் தான் அந்த டிக்கெட் டு ஃபினாலே வந்து யாருக்கு கொடுப்போம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஒரு ட்விஸ்ட் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேபி அந்த ஒரு வீக்கெண்ட்ல என்ன அப்படின்னு தெரிஞ்சிடும். பட் இப்போதைக்கு பாக்குறதுக்கு ரயன் வாண்டடா பண்ண மாதிரிலாம் தெரியவே இல்லை. அதை தாண்டியும் வந்து மற்ற கேம்ஸ் எல்லாத்துலயுமே வந்து சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. அங்கெல்லாம் வந்து வெயிட்டான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்துருக்காரு. ஸோ இங்க ஒரு கேம்ல வந்து ஃபவுல் கேம் ஆடி அந்த ஒரு கேம்ல வந்து அவரால் வந்து டிக்கெட் டு ஃபினாலே ஜெயிக்க முடியும் அப்படிலாம் கிடையாது. ஸோ பொறுத்து இருந்து பார்ப்போம் என்ன சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ரயன் வந்து ஃபவுல் கேம் வந்து வாண்டடா விளையாடல. பட் ஆனா அவர் பண்ணது வந்து கையை வச்சு தப்பு தானே. அதுதான் என்னன்னா அன்கான்சியஸா வச்சிருந்திருக்கலாம். அதாவது வாண்டடாவும் பண்ணிருக்கலாம். அந்த ஜார்ல வாண்டடா கை கூட வச்சிருந்திருக்கலாம். அது சொல்ல முடியாது. எனக்கு பார்க்கும்போது வந்து பாத்தீங்கன்னா அவர் அன்கான்சியஸா கை வச்சுட்டாரோ அந்த ஒரு கேம் அப்படின்னு வரும்போது எல்லாருமே ஏதாவது சின்ன சின்ன தப்பு பண்ணுவாங்க. அந்த இதுல பண்ணாரோ அப்படின்ற மாதிரி தான் தோணுது. வாண்டடா பண்ண மாதிரி எனக்கு தெரியல. யாரு சைடு தப்பு அப்படின்னா ஒண்ணு நீங்க அங்க ஒரு கண்டஸ்டன்ட் தப்பு பண்றாங்க அப்படின்னு தெரிஞ்சா பிக் பாஸ் அங்க கூப்பிட்டு சொல்லி இருந்திருக்கலாம். அப்படி இல்லைன்னா அவ்வளவு சுத்தி கண்டஸ்டன்ஸ் இருக்காங்களா அவங்க வந்து பாயிண்ட் பண்ணி சொல்லியிருக்கலாம். இப்போ ஒரு பால் வந்து ஒரு ஃபீல்டு வந்து கேட்ச் பிடிக்கும் போது அந்த ஒரு பவுண்டரி லைன் வந்து டச் ஆகுது அப்படின்னா அந்த பிளேயருக்கு வந்து இப்படி பார்த்துட்டே எல்லாம் ஒரு சில டைம் பிடிக்க மாட்டாங்க. வந்து பிடிச்சதுக்கு அப்புறம் பார்த்துட்டு கேமரால நோட்டீஸ் பண்ணிட்டு தான் சொல்லுவாங்க. அப்படி இருந்தா பிக் பாஸ் தான் வந்து அங்க சொல்லியிருக்கணும். நீங்க அதை விட்டுட்டு கடைசியா வந்து ஃபவுல் கேம் ஆடுறேன் அப்படின்னு சொல்றது வந்து கரெக்ட் கிடையாது. அன்னைக்கு அந்த இடத்துல நீங்க சொல்லியிருந்தீங்க போனா அப்போ என்ன 1 பாயிண்டோ 2 பாயிண்டோ 3 பாயிண்ட் அப்பவே கம்மி பண்ணிருக்க போறாங்க. மேபி அதனால கேம் ஒரு பெரிய சேஞ்ச் கூட ஆயிருக்கலாம்ல. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ரஃபி தியேட்டரை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. பெல் பட்டனை கிளிக் பண்ணிருங்க.